ராம் ராம் சொல்லிடுமா? ஆரம்பிக்கலாம். ராம் ராம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. திருவிளையாடல் புராணத்துல அப்படி இப்படி மேலேந்து அப்படி வெளியில வந்து அந்த பெரிய பெரிய சுத்தி இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் தாண்டி, ஆறுகளை எல்லாம் தாண்டி, அதுக்கப்புறம் அகழிகளை தாண்டி, மதில் சுவர்களை எல்லாம் தாண்டி உள்ள வந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு வீதிகளா பார்த்து, அதை சுத்தி சுத்தி இருக்கக்கூடிய வீதிகள் எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் ஒன்னொன்னே ரசிச்சுட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் பார்த்து, இப்ப நமக்கே என்ன தோன்றதுன்னா, இப்ப இருக்கிற மதுரைக்கும் அந்த காலத்து மதுரைக்கும் ஒரு வித்தியாசம் எவ்வளவுங்கிறது நம்மளாலேயே ஒரு அளவுக்கு ஊகிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி கொடுத்துட்டார் பரஞ்சோதி முனிவர். அந்த பரஞ்சோதி முனிவர் பண்ணிருக்கிற இந்த திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிற பாடல்கள் எல்லாம் அப்படியே இன்னும் எங்க பிரிச்சு படிக்கணும், எப்படி அதுக்கு அர்த்தம் புரிச்சுக்கணும் தெரியாத ஒரு நிலை இருந்த போது, அதுக்கு சில பேர் அந்த வெங்கடசாமி நாட்டார் அப்படிங்கிறவரும் சரி, இன்னும் அந்த முத்தப்பன் அப்படிங்கிறவரும் சரி, இன்னும் யாரோ கூட உரை எழுதியிருக்கா. இன்னொருத்தர் என்ன எழுதியிருக்காருனாக்கா வெறும் இது உரை மாத்திரம் எழுதியிருக்காரு, ஒரு கருத்து மாத்திரம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். இன்னொருத்தர் இந்த திருவிளையாடல் புராணத்தை தொகுத்து அப்படியே பாடல்கள் இல்லாத அதனுடைய பொருளை மாத்திரம் அப்படியே ஒரு கதை மாதிரி சொல்லி கொண்டு வந்து அது ஒருத்தர் நாவல் எழுதுற மாதிரி அது கூட ஒருத்தர் எழுதியிருக்காரு. இப்ப இவாள்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கனால ஒரு அளவுக்கு நம்மளால இதை புரிஞ்சுக்க முடியாது, ரசிக்க முடியாது. பார்க்கும்போது நமக்கு மெயினா என்ன தோன்றதுன்னு, இந்த காலத்து தமிழுக்கும் அந்த காலத்து தமிழுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றது வேடிக்கையா இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே நுழைஞ்சோன்னா, தமிழ்நாட்டினுடைய தலைநகரமா இருக்க சென்னை பட்டணத்தை உள்ள நுழைச்ச நமக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். நம்ம அங்க கன்னியாகுமரியில இருந்து வந்தோன்னா, அங்க கன்னியாகுமரி எப்படி இருக்கிறீர்கள், தாங்கள் நமது இல்லத்தில் உணவு அருந்துகிறீர்களா, அப்படி குடிப்பதற்கு மோர் தரலாமா, இப்படிதான் கேட்பா. அதே கொஞ்சம் கொஞ்சமா அது மதுரையில இருந்து திருச்சி, திருச்சியில இருந்து விழுப்புரம், விழுப்புரத்துல இருந்து சென்னை எப்படி கீரைங்கிறான். அது என்னன்னு எனக்கே புரியல, அது எப்படி வந்தேன்னு. இப்படி குந்து அப்படிங்கிறான், தாங்கள் இங்கு அமர்வீர்களாக அப்படின்னு அந்த காலத்து செந்தமிழ் புலவர்கள்லாம் சொன்ன தமிழ். அரசர்கள்லாம் அப்படி மரியாதை கொடுத்து வெளியூர் நாட்டில இருந்து வரக்கூடிய புலவர்களையும் சரி, கவிஞர்களையும் சரி, மகான்களையும் சரி அப்படி வரவேற்ற காலம். இப்ப எல்லாம் தமிழே மாறிவிடுது. நமக்கு இந்த தமிழுக்கு ஒரு தனி கிளாஸ் வைக்கணும். நம்மளோட வேடிக்கையா சொல்றது உண்டு. எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், அவரோட என்னோட படிச்சவர்னு வச்சுக்கோமே, அவரோட பிள்ளைவரத்துல ஹெட் மாஸ்டர் இருக்கார். அப்புறம் நான் கூட சொல்லுவேன், சார் தமிழ்னு 2 வைங்கோ, சிறப்பு தமிழ்னு 1 வைங்கோ, அப்புறம் நடை தமிழ்னு 1 வைங்கோ அப்படின்னு சொல்லுவேன். என்னன்னா சிறப்பு தமிழ் அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்த தமிழ், அது இலக்கிய தமிழ். இப்ப நடை தமிழ்ங்கிறது இப்ப நடைமுறையில இருக்கக்கூடிய அந்த தமிழ் இல்லைன்னா ரொம்ப பேருக்கு புரிய மாட்டேங்கிறது. அதனால இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது நான் உண்டு. இருக்கட்டும், பரவாயில்ல. இருந்தாலும் நமக்கு உபகாரம் பண்றதுக்காக சில பேர்லாம் புஸ்தகங்களை விரிவா எழுதியிருக்கிறதுனால நமக்கு கவலைப்படாத. அந்த காலத்து செந்தமிழையும் கடுந்தமிழ், கொடுந்தமிழ் சொல்லக்கூடாது, கடுந்தமிழ், கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருப்பார். கடுமையான அர்த்தம் புரிந்த ஆனால் நடைமுறையில் இல்லாத வார்த்தைகளாக இப்ப ஆயிடுச்சு. அந்த மாதிரி பொருள் வார்த்தைகளை எல்லாம் உபயோகப்படுத்தி ரொம்ப அழகா தான் அவெல்லாம் பண்ணியிருக்கார். அதுக்கு அவ கிராமர்ல துளி கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்காது. இப்ப யார் வேணா என்ன வேணாலும் எழுதிட்டு கவின்னு சொல்லிக்கலாம் இல்லையா? ஆனா அந்த காலத்துல கிராமர் வச்சு அந்த கிராமர் பிரகாரம் இல்லைன்னா கிழக்கின்னு கீச்சிருவா புலவர்கள்லாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. இப்படி கடைசியில உள்ள வந்தோம்னா சென்டர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்கே சென்டர் பாயிண்ட் எது? ஹிருதயம் தான். அதனாலதான் ஹிருதயத்தையே ஒரு கோவிலா கூட வச்சுட்டா இல்லையா? உள்ளம் பெரும் கோவில் அப்படின்னு சொல்றா இல்லையா? ஊனுடம்பு ஆலயமாம் அப்படின்னு திருமூலர் சொல்ற மாதிரி, இங்க இந்த நாட்டுக்கு ஹிருதயமாக விளங்கக்கூடியது என்னன்னா, இந்த மதுரை எம்பதியில இந்த மீனாட்சி அம்மன் கோவில், சோமசுந்தரோடு கூடிய உடன்முறை கற்பகாம்பாள் உடன்முறை கபாலீஸ்வரங்கிற மாதிரி மீனாட்சி அம்மை உடன் உரை சோமசுந்தர பெருமானுடைய கோவில். அந்த திருக்கோவிலுக்குள்ள இப்ப நம்ம நுழைய போறோம். இந்த கோவிலுக்குள்ள நுழையும் போது உள்ள கோவில்ல
அதுக்கு 4 புறத்திலயும் வாசல்கள் இருக்கு. அந்த பெரிய கோபுரத்து வாசல் வழியா உள்ள நுழையும் போதே ஒரு கோபுர வாசல்லையும் நமக்கு விதவிதமான வரவேற்பு அங்க இருக்கு. ஒரு இடத்துல யானை நின்று இருக்கு, ஒரு இடத்துல மாடுகள் எல்லாம் கட்டி வச்சிருக்கா, அப்படி ஒரு இடத்துல ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல வந்து பெரிய ஒரு ஸ்டேஜஸோட கூடிய ஹால்லாம் இருக்கு. 1000 கால் மண்டபம், 500 கால் மண்டபம்லாம் இருக்கு. அங்கெல்லாம் என்னன்னா ஏதோ ஒரு நாடகம், நாட்டியம், இயல், இசைத்தமிழ், இயத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்ற முத்தமிழாலே அங்க இறைவனுக்கு துதிப்பாடி அஞ்சலி செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த முதல் பாடல்ல எப்படி அங்க உள்ள நுழையும் போதே இந்த கோவில் இருந்தது அப்படிங்கிறது ஒரு போட்டோ எடுத்து நம்ம கிட்ட காமிக்கிற மாதிரி காமிக்கிறார் அவர் பரஞ்சோதி முனிவர். குழலும் தும்புரு நாரதர் பாடலும் குனித்து சுழலும் கொம்பனார் ஆடலும் மூவர் வாய் துதியும் விழலின் செல்வமும் சுருதியும் திசையெல்லாம் விழுங்கும் முழவு கண்டு இல்லாதது முன்னவன் கோயில் அப்படிங்கிறது. குழல் ஊதும், குழல் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு வாத்தியம்னு எடுத்துக்கலாம். குழலும் தும்புரு நாரதர் பாடலும் குனித்து அத குனிந்துங்கிறத நம்ம படிக்கணும். அத குனித்து சுழலும் கொம்பனார் ஆடலும் மூவர் வாய் துதியும் விழவின் செல்வமும் சுருதியும் திசையெல்லாம் விழுங்கும் முழுவதும் கண்டு இல்லாதது முன்னவன் கோவில். எப்ப கொஞ்சம் அர்த்தம் புரியறாப்ப இருக்கும். குழல்னா அந்த காலத்துல இந்த வயலின்லாம் கிடையாது. இந்த வயலின்லாம் வந்து அது யூரோப்பியன் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து மேற்கத்திய நாடுகளில் இருந்த ஒரு வாத்தியம். அந்த வாத்தியமானது சுமார் 100-150 வருஷத்துக்கு முன்னாடிதான் அது இந்தியாவுக்குள்ள அது வந்தது. வடநாட்டிலையும் சரி தென்னாட்டிலையும் சரி அதை வந்து ஏற்றுண்ட கர்நாடக சங்கீதம், இந்துஸ்தானி சங்கீதம் ரெண்டுலயும் அது வந்து வயலின் முக்கியமான ஒரு பார்ட் ஆயிடுத்து. இன்னைக்கு மெயினாவே அதையே மெயினா எடுத்துட்டு வயலின் கச்சேரிகள்லாம் நடக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த காலத்துல என்ன இருந்தது அப்படின்னா யாழ் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. இந்த யாழ் இசைப்பவர்கள் பேர் பாணர்கள்னு பேரு. இவர்கள்லாம் வந்து பாடுவார்கள். அரச சபையில தனியாக அவர்கள்லாம் வந்து சங்கீத வித்வான் போல அரசவை கவிஞர், அரசவை பாடகர்லாம் இருக்கா இல்லையா, அது மாதிரி ராஜாக்கள் இதுல வந்து அவள்லாம் இருப்பா. யாழ் வாசிக்கிறது அப்படிங்கிறது என்னன்னாக்க யாழ்ங்கிறது ஒரு மாதிரி வீணை மாதிரி. ஆனா வீணையிலயும் நரம்பு அந்த ஸ்ட்ரிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே பார்க்கும்போது விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து தோல் இன்ஸ்ட்ருமெண்ட், லெதர் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த தவில், கஞ்சீரா, மிருதங்கம்லாம் வந்து தோல் கருவிகள். வீணை, அப்புறம் வந்து இப்பதானே மாண்டலின் வந்திருக்கு. மாண்டலின் கூட வெளிநாட்டு சரக்கு தான் அது. அப்புறம் வந்து வீணை, யாழ், வயலின் இதெல்லாம் வந்து நரம்பு அப்படின்னா, நரம்புன்னு சொன்னாக்க கம்பி வாத்தியங்கள். அப்புறம் வந்து நாதஸ்வரம், ஃப்ளூட், புல்லாங்குழல். இந்த புல்லாங்குழல் இதெல்லாம் வந்து விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், காற்றை உபயோகப்படுத்தி வாசிக்கக்கூடியவை. அது காலத்துல நாதஸ்வரம் இருந்திருக்கிறதா சொல்ற. நாதஸ்வரத்தை விட பழமையானது ஃப்ளூட் தான் அப்படின்னு சொல்ற. கண்ணனுடைய காலத்திலேயே கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஒரு அடையாளமாக இருப்பது வந்து மயிர்பீலியும் அவருடைய கையில இருக்கக்கூடிய புல்லாங்குழல் தான். இந்த புல்லாங்குழல்னு சொன்ன ஒண்ணு ஞாபகம் வருது. என்னன்னா வாரியார் சுவாமியோட இடத்துல சொல்லுவார், அதுக்கு ஏன் புல்லாங்குழல்னு பேர் அப்படின்னா, புல் அப்படின்னா மூங்கிலாம். அது வந்து குழலா நீளமா இருக்கு, உள்ளுக்குள்ள வந்து போலா இருக்கு இல்லையா, அது குழல். அந்த புல்லுல குழல் இருக்கு. புல்லுங்கிறது இது கெட்டியான புல்லுது, இது மூங்கில் புல்லுது. மூங்கில்ல ஓட்டைகள்லாம் பண்ணியிருக்கா. அப்ப அது ரொம்ப லாங்கா இருக்கு. அது கையில வச்சுன்னு வாசிக்கிறவங்க லாங்கா இருக்காங்க. புல் லாங் குழல், அதனால புல்லாங்குழல் அப்படின்றவர். அது அவருடைய ஒரு சாத்துரியம். அது அந்த குழலை வாசித்தார்கள். புல்லாங்குழலை எல்லாருமா வாசிச்சான்னு தெரியுது. இப்ப டான்ஸ்ல கூட மெயினா புல்லாங்குழல் தான் வந்து பக்கவாத்தியமா வச்சுன்னு வாசிப்பா. அப்புறம் சில பேர் வீணை, வயலின் எல்லாம் வச்சுக்கிறா. மெயினா வந்து புல்லாங்குழல் தான் வந்து ரொம்ப எடுப்பா இருக்கும் அப்படின்னு எடுத்து சொல்லுவா. இது ஒரு ஒரு ஐட்டத்துக்கு இன்னொரு ஐட்டத்துக்கு நடுவுல கூட அவ வந்து இன்டர்லூட் இசை வந்து புல்லாங்குழல் தான் சின்னவா யூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவா. அப்படி எங்க பார்த்தாலும் அந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்சவர்களே புல்லாங்குழல் வாசிக்கிறார்கள், அந்த கலைஞர்கள் வாசிக்கிறார்கள். அது உள்ள நுழைச்ச ஒரு ஆனந்தமா, அந்த குழல் இசை கேட்டாலே ஒரு ஆனந்தம் இல்லையா. அந்த குழலுடைய இசையில தானே எல்லாரும் மயங்கி போயிடுறா.
அப்படி கிருஷ்ணன் வந்து குழல் ஊதிதானே எல்லாரையும் கோபியர்கள்ல இருந்து கோபர்கள்ல இருந்து எல்லாரையும் அப்படியே மயங்க வைத்தான் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த குழல் ஒரு தெய்வீகமான வாத்தியம். அது வந்து அதுக்கு ரொம்ப பெருமை என்ன அப்படின்னாக்கா, வீணைக்கு பெருமை வந்து கலைவாணியான சரஸ்வதியே அதை வாசிக்கிறதுனால அவ கையிலேயே இருக்கா. அவளுக்கு பேரே வந்து வீணாபாணின்னே பேரு இல்லையா? வாணிக்கு வீணாபாணின்னே பேரு. இவனுக்கு முரளிக்கு வம்சீலோலன் அப்படின்னு சொல்லி, முரளினாலும் வந்து புல்லாங்குழல், வம்சி அப்படின்னாக்கா புல்லாங்குழல் இல்லையா? அதை வந்து கையில எப்போ வச்சிருந்தால வம்சீதரன் அப்படிங்கிற, முரளிதரன் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு பேர் வச்சிருக்கா. அது ஒரு தெய்வீக வாத்தியமா இருக்கு. அப்படி பார்த்தா தபில் கூட தெய்வீகமான வாத்தியம் தான், மிருதங்கம் கூட தெய்வீகமான வாத்தியம் தான். மிருதங்கத்தை கூட எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு மிருதங்கத்துக்கு வேற ஏதோ பேர்ல அந்த காலத்துல வந்து நந்தி மத்தளம் கொட்ட, அது அவன் மத்தளம்னு பேரான். காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே அப்படின்னு ஒரு பாட்டுல, அதுல கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடல் தான் அது நினைக்கிறாரு. அதுல நிறைய இடத்துல கோபாலகிருஷ்ண பாரதியார் இல்ல முத்து தாண்டவர் அவள் யாரோ, இந்த 3 தமிழ் மூவர்னு சொல்லுவோம், அவள் யாரோ எழுதின பாட்டு ரொம்ப அழகா இருக்கும். காலை தூக்கி எதுக்குள்ள காம்போதி, காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே அப்படி என்ன கை தூக்கி விடுவாய்ன்னு அந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கும். அதுல ஒன்னொன்னு தூக்கி தூக்கினே சொல்லி வச்சிருப்பார். நந்தி மத்தளம் தூக்க, நாரதர் வீணை தூக்கன்னு ஒருத்தரும் ஒன்னொன்னு தூக்கி வச்சுருக்கா அப்படி இந்த பாடல்ல வரும். இங்க குழலை கையில வச்சுட்டு இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பெருமை வந்து கிருஷ்ண பரமாத்மானால அதுக்கு ஒரு பெருமை வந்தது. ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒருத்தர், மத்தளம் வந்து நந்தி தான் மத்தளம் வாதிச்சார். அதே பிரதோஷ காலத்துல ஒரு இன்னொன்னு கூட சொல்லுவாங்க, நந்தியினுடைய தலையில வந்து பரமேஸ்வரன் வந்து நர்த்தனம் ஆடுறதாகவும், அப்போ வந்து விஷ்ணு மகாவிஷ்ணுவானவர் அங்க மிருதங்கம் வாசிக்கிறார் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு, ஒரு நம்பிக்கை அப்படி இருக்கு. அதனாலதான் சொல்லுவா, பிரதோஷ காலத்துல வந்து மகாவிஷ்ணுவே சிவனோட கோயிலுக்கு வந்து இந்த பிரதோஷ பூஜையின் போது நந்திகேஸ்வரன் தலை மேல வந்து 2 கொம்புக்கும் நடுவுல நர்த்தனம் செய்யக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு ஒரு கூட பக்கவாத்தியமாக மிருதங்கம் வாசிக்கிறார். அப்ப விஷ்ணு அவருடைய கோவில்ல இல்ல, அவர் அங்கிருந்து இங்க வந்துடுறார் அப்படின்பா. இதுக்கு எக்ஸப்ஷன் என்னன்னா, ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் நரசிம்மருடைய கோவிலுக்கும் ஒரு எக்ஸப்ஷன் உண்டு. என்னன்னா, அவ 2 பேரும் ருத்ரனுடைய அம்சம். பரமேஸ்வரனுடைய அம்சமாக, ருத்ரனுடைய அம்சமாக தன்னை ஆக்கி கொண்டுதான் நரசிம்மாவதாரம் எடுத்த பெருமாள் வந்து ஹிரண்யசிபு வதம் பண்ணார். அதே மாதிரி ஆஞ்சநேயரும் ஒரு ரௌத்ராகாரமாக போய் வந்து இங்க ராவணனுடைய சபையில வந்து அட்டகாசம் பண்ணிட்டு வந்தார் இல்லையா? அதனால ஆஞ்சநேய பெருமான் சிவனுடைய அம்சம்னு சொல்றது உண்டு. சிவனுடைய அனுகிரகத்தினாலையும் வாயுனுடைய அனுகிரகத்தினாலையும் அஞ்சனா தேவிக்கு கேசரி என்று சொல்லக்கூடியவருக்கும் பிறந்தவன். அதாவது பகவானுடைய அருளோட பிறந்தவர். அதாவது வாயு புத்திரன்னா வாயுக்கே பிறந்தவன் எடுத்துக்க வேண்டாம். நம்ம வாயு புத்திரன்னா வாயுனுடைய அனுகிரகத்தினால அவர் பிறந்தவர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்க மத்தளம் அந்த காலத்துல இருந்தது, நந்தி மத்தளம் கொட்டினார்னு. ஆனா யார் பாடினா தெரியுமோ? அங்க குழல் ஊதின்னு இருக்கா, அந்த குழல் ஊதிற்கு தகுந்த மாதிரி தும்புருவும் நாரதரும் பாட்டு பாடின்னு இருக்காங்க அங்க. அப்பவே என்னன்னா, நம்ம என்ன இதுல இது கற்பனை பண்ணிக்கணும், சோமசுந்தரேஸ்வரர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காருன்னு எடுத்துக்கணும். அந்த சமயத்துக்கு அவர் போயிட்டார். திருவிளையாடல் புராணத்துல அவர் தானே மெயின் இல்லையா, ஹீரோ. சோ அவருடைய ஆட்சியில அந்த மதுரையம்பதியில அங்க கோவில், அங்க யார் இருந்தாருன்னா அங்கே அந்த சுவாமி இருந்திருப்பார், சிவனாவே இருந்திருப்பார். இவர் சோமசுந்தரா வந்திருக்கார். ஆனா சிவஸ்வரூபமா அங்க வந்து இல்ல லிங்கமாவோ அங்க வழிபாடு நடத்தி கொண்டு வந்திருப்பார்கள். அங்க தும்புருவும் நாரதரும் பண் இசைக்கிறார்கள், பாடுகிறார்கள். இந்த பண் இசைப்பவர்களுக்கெல்லாம் அந்த காலத்துல ஒரு தனி அந்த பாணர்கள் சொல்லிட்டு சொன்னேன்னா, அந்த பாணர்கள் வந்து யாழ் வாசிச்சுட்டே பாட்டெல்லாம் பாடுவா. ராஜா ரொம்ப பெருமையோட வந்து சந்தோஷப்பட்டு அவளுக்கு வெகுமதி எல்லாம் கொடுப்பாருன்னு. ஸ்ரீலங்கால ஒரு இடமே இருக்கு, இந்த யாழினை வாசித்து கொண்டிருந்த பாணர்கள் வசித்த இடம், அதுக்கு பேர் யாழ்ப்பாணம்னு பேரு. யாழ்ப்பாணம் கேள்விப்பட்டதா தெரியுதா? இது ஸ்ரீலங்கா தானே யாழ்ப்பாணம்? ஆமா, ஸ்ரீலங்கால யாழ்ப்பாணம்ங்கிற ஊர்ல என்னன்னா யாழினை வாசித்து பாடக்கூடிய பாணர்கள் வந்து அங்க இருந்ததாக சொல்லுவாங்க. அது இன்னைக்கு மருவி அது என்னாச்சுன்னா யாழ்ப்பாணம்ங்கிறது ஜாஃப்னா அப்படின்ற பேர்ல ஆயிடுச்சு. ஆனா இப்ப அந்த பேர் மாத்திருக்காரான்னு தெரியல. நான் சொல்றேன் யாழ்ப்பாணம் சொல்றேன். யாழ்ப்பாணத்துல தான் தமிழர்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடியவர். இங்க வந்து நாரதர் தும்புரு 2 பேரும், நாரதர் வீணையை மீட்டிக்கொண்டே பாடுவார். தும்புரு அவரும் ஒரு பெரிய தேவ உலகத்து பாடகர் போல இருக்கு அவரும். அவர் தும்புரு பத்தி எங்க கதை இருக்க, ஏதா இருக்கா விசேஷமா? தெரியல.
நாரத தும்புரு தெரியுதா? நிறைய பாட்டுல வரும். ஆமா, ரெண்டு பேரையும் சேர்த்தே சொல்றான். நாரதர், தும்புரு நாரதர். ம். அப்படி அதுல வந்து தியாகராஜ கீர்த்தனையில கூட ஏதோ ஒரு பாட்டுல வருது, தும்புரு நாரதர்லாம் வருது. ம். அப்புறம் குனித்து சுழலும் கொம்பனார் ஆடலும். ம். கொம்பனார் ஆடலும் அப்படின்னாக்கா, கொம்பனார்னா பெண்களுக்கு பேராம். பெண்கள் அவெல்லாம் குனிந்து வளைந்து சுழண்டு சுழலும் கொம்பனார், சுழண்டு ஆடுகிறாளாம். டான்ஸ் அப்படித்தானே பண்றா. அப்பப்ப குனிஞ்சு சுத்தி வட்டம் விட்டு தலைக்கு தானே ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு இல்லையா, அது ஒரு இது இல்லையா, அந்த தாளத்துக்கு தகுந்த மாதிரி சுத்தணும் இல்லையா. ம். ஆமா, அந்த ஒரு ஒரு தட்டுக்கு அப்படின்னா கரெக்டா வந்து சுத்தணும். வெறும் இஷ்டத்துக்கெல்லாம் சுத்தின்னு இருக்க முடியாது. அதுல வந்து ஒரு அந்த அந்த இசைக்கு தகுந்த மாதிரியும் இந்த தாளத்துக்கு தகுந்த மாதிரியும் இந்த கணக்கு வழக்குகளுக்கு தகுந்த மாதிரி அவர் சுத்துறா இல்லையா. வளைந்து சுழன்று ஆடக்கூடிய அந்த ஆடலோடு சேர்ந்து அந்த பெண்கள் அங்க இருக்கான. அதுக்கப்புறம் மூவர் வாய் துதியும் வாய் துதி அப்படின்னு சொன்ன அவர்கள் வாயால் அவருடைய வாயிலிருந்து மலர்ந்த அழகான பாடல்கள். எது மூவர் வாய் துதிகள்னா அப்ப வந்து இவர் யாரை குறிக்கிறார் மூவர் சொன்னாக்க, அப்பர், சுந்தரர், ஞான சம்பந்தர். மாணிக்க வாசகர் இதுல சேர்க்கல. ஏன்னு கேட்டா, அப்பர், சுந்தரர், ஞான சம்பந்தருக்கு அப்புறம் ரொம்ப நூற்றாண்டுகள் கழித்துதான் திருஞான சம்பந்தர் வந்திருக்கார். அதனால அவ பாடினதுக்கெல்லாம் தேவாரம்னு பேரு, இவர் பாடியிருக்கிறதுக்கெல்லாம் வந்து திருவாசகம்னு பேரு. அந்த திருவாசகம் ரொம்ப வசதி. திருவாசகத்துக்கு இணை உருவாசகமும் இலை அப்படின்னு ஔவையாரே பாடியிருக்கார். அதனால ஔவையார் காலத்துக்கு முந்தைய மாதிரி இது தெரியுது. காலத்தை பத்தி நம்ம கவலைப்பட்டோம்னா அந்த கணக்கு வழக்கெல்லாம் நமக்கு புரியவே புரியாது. இது காலத்தை கடந்த இது இவாளோடதெல்லாம். அப்படி மூவர்கள், அது ஞான சம்பந்தர், அப்பர், அதுக்கப்புறம் வந்து சுந்தரர், இவா 3 பேரும் பாடி இருக்கக்கூடிய தேவார பாடல்கள் எல்லாம் அவர்களுடைய வாய் மூலமாக வெளிப்பட்ட தேவார பாடல். ஆரம் அப்படின்னு சொன்னா மாலை அப்படின்னு அர்த்தம். ஆரம்னா தேவருக்கு, அந்த பரமேஸ்வரனுக்கு, அந்த ஈஸ்வரனுக்கு, அந்த பெருமாளுக்கு இடப்பட்ட மாலை, அதுக்கு ஆரம். இங்க வந்து பாமாலை, இவள பூமாலை சூட்டல, பாமாலை பாடல்களையே மாலையாக தொடுத்து அவ அந்த பரமேஸ்வரனுக்கு விட்டதுனால அதுக்கு தேவாரம், பாமாலை அப்படின்னு அதுக்கு பேரு. அது மாத்திரம் இல்ல, அங்க வந்து தினமே திருவிழா கோலம் பூண்டு இருக்கு அந்த கோவில். ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விசேஷம். இந்த நட்சத்திரம் வந்தா ஒரு விசேஷம், இந்த கிழமையா இருந்தா விசேஷம், இந்த திதியா இருந்தா அதுக்கு விசேஷம், இந்த மாசத்துக்கு உண்டான சில விசேஷங்கள். இப்படி ஒரு ஒரு மாசத்துலயும் ஒரு ஒரு விசேஷங்கள். பங்குனி உத்திரம், கார்த்திகையில திருவாதிரை, கார்த்திகையில கிருத்திகா நட்சத்திரம் வந்து அன்னைக்கு கார்த்திகை தீபம், திருவாதிரை மார்கழி மாசத்துல திருவாதிரை, அப்புறம் வந்து தை மாசத்துல பூசம், சித்திரை மாசத்துல வந்து சித்ரா பௌர்ணமி, வைகாசி மாசம் வைகாசி விசாகம், இப்படி ஆடியில வந்து பங்குனி மாசத்துல உத்திரம், மாசியில மகம், தை மாசத்துல பூசம். இப்படி ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு சிறப்பு. ஆவணி மாசத்துல சிரவணம் அவிட்டம், இந்த 2. இப்படி ஒரு புரட்டாசி மாசத்துல வரும்போது அதுலயும் சிரவண நட்சத்திரம். அதுல வந்து திருவாதிரை, பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அர்த்தம், பங்குனி உத்திரம், அர்த்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை. இப்ப அனுஷமும் ரொம்ப விசேஷமாயிடுச்சு இப்ப இருக்கிற காலகட்டத்துல. ஏன்னா பெரியவாளுடைய நட்சத்திரம், அவர் பிறந்ததும் அனுஷ நட்சத்திரம், அவர் சித்தியானதும் அனுஷ நட்சத்திரம். கரெக்டா 100 வயசுக்கு 4 மாசம் கம்மியாக பெரியவா வந்து சித்தியான. அது கூட ஒரு பெரியவாளுடைய இதுல சொல்லுவா, கதையில நான் படிச்சிருக்கேன். எதையும் ஆந்திரா ஒரு இடத்துல அவர் வந்து முகாமிட்டு இருக்கும் போது அவரை பார்க்கறதுக்காக ஒரு பெண்மணி வந்தாலும், அங்கிருந்து வந்து தெலுங்குல பேசிட்டே உள்ள வராலாம். வந்தோடனே பெரியவா சொல்லலாம், அவளை தடுக்காதுங்க, எல்லாரையும் உள்ள விட்டுருங்க அப்படின்னு. அவ வந்து தலையில ஒரு பெரிய கூடை வச்சுட்டு அந்த கூடையை இறக்கி வைக்கிறாளாம். எல்லாரும் ஆச்சரியத்தோட அந்த கூடைக்குள்ள என்ன இருக்கு, பெரியவாளுக்கு ஏதோ கொண்டு வந்திருக்கா போல் இருக்கு, வியாபாரம் பண்றவ போல் இருக்குன்னு. நான் பார்த்தா அந்த கூடைக்குள்ள வந்து அங்கஹீனமான அவருடைய கணவன் இருக்கா. அந்த கூடையை வச்சு அவர்கிட்ட சொல்றா, பெரியவாளை கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு
நமஸ்காரம் விட்டு நான் இந்த வழியா போனேன், நீ இங்க இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது, அதனால உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் இங்கேருந்து ஸ்ரீசைலம் போயிட்டு இருக்கேன் அங்க பரமேஸ்வரனை பார்க்கறதுக்கு. இங்க உன்னையே பார்த்துட்டேன், பிரத்யக்ஷ பரமேஸ்வரனா நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணலாம். உடனே பெரியவா சொன்னாலாம், நீ என்ன நமஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படி எல்லார்ட்டையும் சொல்லலாம். இவ யார் தெரியுமா? இவன் நவீன நலாயினி. இவ தன்னுடைய கணவன் இந்த மாதிரி கூடையில வச்சுட்டு தலையில வச்சுட்டு ஊர் ஊரா போய் எல்லா சிவன் கோவிலையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. இப்பேற்பட்ட புண்ணியவதி. இவளுக்கு இதுதான் கடைசி ஜென்மம். அப்போ அவ வந்து எனக்கு பிரசாதம் கொடு சாமி, நான் கிளம்புறேன் அப்படின்றா. ரொம்ப நேரம் ஒரு இடத்துல இருக்க முடியாது எனக்கு, நான் கிளம்புறேன்ற போது பெரியவா சொல்றா, உனக்கு பிரசாதம் நான் கொடுக்கறேன், எனக்கு ஏதாவது நீ ஒரு அருள் வாக்கு சொல்லிட்டு போய் வந்ததுக்கு, இத்தனை கோயிலுக்கு போயிட்டு வந்த புண்ணியம் வச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு அருள் வாக்கு சொல்லிட்டு போய். நானா? உனக்கா அருள் வாக்கு நான் சொல்றதான் கேட்கிறா. உன்னை பத்தி உனக்கு தெரியாது, உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ அருள் வாக்கு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்றா, கண்ணை முழிச்சுக்கிறா, சொல்றா, நீ 100 வருஷம் இருப்ப, ஆனா 100 வருஷத்துக்கு 4 நட்சத்திரம் குறைச்சலா இருப்பேன். 4 நட்சத்திரம்னா மாசத்துக்கு ஒரு தடவை அனுஷம் வருது இல்லையா இவரோட நட்சத்திரம். அந்த 4 நட்சத்திரம்னாக்க 4 மாசம். அதனாலதான் அவர் மே மாசம் பிறந்தவர், ஜனவரி மாசம் சித்தி ஆயிட்டார். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாசம் கரெக்டா பார்த்தா 120 நாள் வரும். 120 நாள்ல 120 நாளைக்கு ஒரு 12 நாள் நட்சத்திரம் குறைச்சாக்க அத்தனை நாள் 108 நாட்கள். 108 நாட்கள் குறைவாக அவர் வந்து சித்தி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லுவார். பெரியவா வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இது அவருக்கு வந்து அப்படி ஒரு ஞான திருஷ்டியில எல்லாம் தெரியும். பிரத்யக்ஷ பரமேஸ்வரனாக இருந்தவர். அவரே விடையேறும் பெருமானாக எல்லாரும் பார்த்தார்கள். அவர் வந்து அந்த இடத்துல இந்த ஒரு நிகழ்வை நம்ம ஞாபகப்படுத்திடணும். எல்லாம் திருவிழா தான். அதனால பெரியவா எங்க இருக்காலும் அங்க எல்லா இடத்துலயும் ஒரு திருவிழா தானே. அவர் இப்பெல்லாம் அனுஷ நட்சத்திரமே திருவிழாவாக தான் கொண்டாடப்படுது. ஒரு ஊர்லயும் எங்கெங்கெல்லாம் இப்பெல்லாம் பெரியவாளுடைய பாதுகை வச்சோ இல்லைன்னா பெரியவாளுக்காக ஒரு கோவிலே அமைச்சோ எல்லா இடத்திலும் இந்த இந்தியாவில தமிழ்நாட்டுல மாத்திரம் இல்ல, எல்லா நிறைய ஊர்கள்ல, வெளிநாட்டுல கூட, அமெரிக்காவில கூட, நியூ ஜெர்சியில கூட இப்ப வந்து மணிமண்டபம்னு கட்டியிருக்கா பெரியவாளுக்காக. அப்படி வந்து அவருடைய நட்சத்திரமும் கொண்டாடப்படுறதுனால எல்லா நாளும் திருநாளாக அந்த மதுரை எம்பதியில இருந்தது. அந்த திருவிழால என்னென்ன பண்றாங்கன்னா ஆடல் பாடல் இதெல்லாம் இருக்கு. அதுக்கு தேவாரம் எல்லாம் இசைக்கிறார்கள், பண்களை எல்லாம் இசைக்கிறார்கள். அப்புறம் எங்க பார்த்தாலும் வேத கோஷம் நடக்கிறது. வேதியர்கள்லாம் வேதம் ஓதுகிறார்கள், சிவாச்சாரியர்கள்லாம் பூஜை எல்லாம் பண்றார்கள். எங்க பார்த்தாலும் எந்த திசையில திரும்பினாலும் ஒரு பக்கம் பார்த்தா ஏதோ ஒரு வாக்கியம் அங்க முழவு அதிர அப்படின்ற. இந்த இடத்துல வந்து மூவ துதியும் பிழவின் செல்வமும் சுருதியும் திசையெல்லாம் விழுங்கும் முழவும். திசைகள் எல்லாம் அப்படியே முழுங்கிடுதான். அந்த சத்தத்துல எங்கேருந்து வருதுன்னு தெரியாத, எந்த திசையும் தெரியாத, எல்லா திசையில இருந்தும் இந்த முழவுங்கிறது ஒரு பெரிய ட்ரம். அது டமாரம் அப்படின்னு. இந்த டமாரம் தான் வெள்ளக்காரன் ட்ரம்னு வச்சு விட்டான் பேர். அதை அப்பேற்பட்ட முழவு அதிர அந்த எங்க பார்த்தாலும் என்னன்னா இந்த ஒரு திருவிழா கோலம், வேதங்கள் ஒலிக்கிறது. அப்புறம் அங்கங்க எல்லா திசைகளும் இந்த முழவு அதிர்கிறது. இப்படி எப்பேற்பட்ட ஒலிகள் எப்போதும் எல்லா இடத்துலயும் நீங்காமல் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு இடத்துல கூட இல்லைன்னு சொல்ல முடியாத, இப்படி எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு விதமாக அங்க கோலாகலமான திருவிழா போல அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் நடைபெறுறது. இது என்னதுன்னா அதுதான் வந்து சிவபெருமானுடைய கோவில். அது சோமசுந்தரேஸ்வருடைய கோவில். அது வந்து பிற்காலத்துல அந்த கோவில், அதாவது சிவபெருமான் ஆட்சிக்கு அப்புறமாக அந்த மீனாட்சி அங்க கோவில் கொண்டு பரமேஸ்வரன் சோமசுந்தரநாத் கோவில் கண்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள ஒரு வருடங்கள்ல எப்படி அந்த கோவில் இருந்தது அப்படிங்கறத வர்ணிக்கிற மாதிரி இந்த பாடல்கள் இருக்கு. கொம்பனார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதுக்கு வந்து மகளிர்னு அர்த்தம். மூவருங்கிறத நம்ம பார்த்தோம், ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள்லாம். அவர்கள் திருவாய் மலர்ந்தது தேவாரம். விழவு அப்படின்னாக்கா திருவிழான்னு அர்த்தம். ரெண்டு அந்த காலத்துல விழவு இழவு அப்படின்னு ரெண்டு வச்சிருந்தா. இழப்புல இருந்து வந்ததுதான் இழவுன்றது. இழப்புன்னு அர்த்தம் ஏதோ நஷ்டப்பட்டார். ஒரு பெரியவர் வீட்டுல இருந்தார், அவருக்கு உடம்புக்கு சரியாதாச்சோ இல்ல வயது முதிர்ச்சினாலோ அவரை இழந்து விட்டார்கள், அவருடைய சுற்றார்கள் போது அதை வந்து அந்த வீடு இழவு வீடு, அதாவது இழப்பு ஏற்பட்ட வீடுன்னு அர்த்தம். விழவு அப்படின்னு சொன்னா கோலாகலமா விழா நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம். முக்காவாசி விழாக்கள், திருவிழாக்கள் எல்லாம் வந்து கோவில்ல தான் நடக்கும். சின்ன சின்ன விழாக்கள்ல திருமணம்,
போன்ற சடங்குகள்லாம் அது வீடுகள் நடக்கும். அது விழான்னு சொல்லாத அதெல்லாம் சடங்குகள் அப்படின்ற வார்த்தையால அவர்லாம் சொல்லிட்டு இருந்தா. ஸ்ருதி, ஸ்ருதின்னா வேதம். ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு சொன்னாக்க உபநிஷத்துக்கள். இந்த ஸ்ருதி ஸ்மிருதிங்கிற போது ஒரு ஞாபகம் எனக்கு என்னன்னா, ஒரு சமயத்துல இந்த சிங்கேரியில இப்ப இருக்கக்கூடிய மகா சன்னிதானம் பாரதி தீர்த்த சுவாமிகள் ஒரு இடத்துல முகாமிட்டு இருக்காரு. அவர் சாயங்காலம் அனுகிரக பாஷணம் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த அனுகிரக பாஷணம் சொல்லும் போது ஒரு வேதத்தினுடைய மகிமையை பத்தியும் அதுல வேதத்துல சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பத்தியும் எந்த அளவுக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை பத்தி இதெல்லாம் அவர் இன்னைக்கு உபன்யாசத்தை சொல்லிட்டு இருக்கார். அடிக்கடி ஸ்ருதின்னு சொல்றார், ஸ்மிருதின்னு சொல்லிட்டே இருக்கார். அவருடைய 1.5 மணி நேரம் உபன்யாசம் முடிஞ்சது. எல்லாரும் போய் அவரை கிட்ட போய் ஒரு கியூல நின்று நமஸ்காரம் பண்ணிட்டு போறா. போனோன்னா அப்போ ஒரு பாட்டிவத்தி அவர் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவர் சொன்னாலும் அவர்கிட்ட, ஆச்சாரியாளுக்கு என்னுடைய ரொம்ப மனம் கனிந்த ஒரு நமஸ்காரங்கள். நீங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க உபன்யாசத்துல இந்த 2 பேத்திகள் ரெட்டையா பிறந்திருக்காங்க. 2 பேத்திகளையும் பத்தி நீங்க அடிக்கடி சொல்லி ஞாபகப்படுத்தல. ஸ்ருதி ஸ்மிருதி அவ பேத்தி 2 பேருக்கும் ஸ்ருதி ஸ்மிருதின்னு பேர் வச்சிருக்காங்க. இது ஆச்சாரியால் சொன்னார், இந்த மாதிரி என்னுடைய பேத்திகள் பேரை நீங்க நிறைய தடவை சொல்லி அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ண ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு போனாலாம். இது அடுத்த நாள் உபன்யாசத்துல அவரே சொல்லிட்டார், எனக்கு இந்த மாதிரி ஆச்சு ஸ்ருதி ஸ்மிருதின்னு அந்த அம்மா எப்படி நினைச்சுன்னு வந்துட்டா, எனக்கு ஒண்ணு புரியுது, நான் தான் சரியா சொல்லல போல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமா அந்த நிகழ்ச்சியை சொன்னான்னு சொல்லுவான். இங்க ஸ்ருதினா வேதம். இப்ப முன்னவன், அந்த முன்னவன் கோவில்ல இதெல்லாம் நடக்கிறது. முன்னவன் முதலாக இருப்பவன், அது முதலாக தோன்றியவன் சொல்லலாம், இல்ல எல்லோருக்கும் முன் நிற்பவன் சொல்லலாம். இப்ப வைஷ்ணவால கேட்டா எல்லாருக்கும் முன்னாடி யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன், விஷ்ணுதான். அது விஸ்வம் விஷ்ணு ஷட்காரம் சொல்லி ஆரம்பிச்சு சஹஸ்ரநாமத்திலேயே அப்படிதான் சொல்லியிருக்கு. விஷ்ணு தான் சிவனாகவும் இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லுவார். சிவனடியார்கள் தான் கேட்டா இல்ல சிவன் தான் எல்லாருக்கும் மூத்தவர், அவன் தான் ஆதி சிவன், அவன் தான் பரம்பொருள், அவன் தான் இந்த உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தல்றதுக்காக பிரம்மா ருத்ரன் விஷ்ணுவாக தன்னை பிரித்து கொண்டான் அப்படின்னு அவருடைய சித்தாந்தம். அதுக்கு அவர் சில ஆதாரங்கள்லாம் சொல்லுவா. அவர் தான் முன்னவன். இங்க திருவிளையாடல் புராணம் சிவனை குறித்து சொல்லிருக்கிறனால இங்க முன்னவன் சொன்னதுக்கு சிவபெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். இப்ப நம்ம இந்த பாடலுடைய பதமான உள்ள அர்த்தத்தை நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு புலவர் சொன்னா, நான் வாழ்க்கையே வேஸ்டா பண்ணிட்டேன், இந்த பரம்பொருளை துதிக்காத யாரையாச்சோ போய் கை நீட்டி நின்னுண்டு என் வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டேனே, இறைவா என்ன நீ காப்பாற்ற மாட்டியா அப்படின்ற அது சொல்லும் போது அந்த பாடல் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா அந்த காலத்துல எல்லாரும் பகவத் ஸ்மரணையாவே இருந்தா, அப்புறம் வர காலத்துல எல்லாமே மறந்து போயிடுது இல்லையா. அதுல ஒரு புலவர் பாதி பாட்டு தான் எனக்கு கிடைச்சது, அந்த மீதியை நானே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பல்லெல்லாம் தெரிய காட்டி பருவிரல் முகத்தில் நாட்டி சொல்லெல்லாம் சொல்ல கேட்டு சோர்வுடன் மனமும் தளர்ந்து கல்லறி பெற்ற தெரு நாய் போல் கால்கள் கடுக்க படிகள் பல ஏறி எல்லை இல்லா இடர்பல காணாது என்னை எம்மானே நீ ஏற்பதும் என்னாலோ அப்படின்னு அந்த பாடல். அதாவது ஒருத்தண்டு போய் யாச்சகத்துக்காக போறான். அங்க போனா அவன்கிட்ட என்ன பண்ண ரொம்ப வெக்கப்பட்டு உடம்பெல்லாம் குறுகி போய் பல்லெல்லாம் தெரிய மாதிரி சிரிச்சு அவன்கிட்ட போய் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி பருவிரல் முகத்தில் நாட்டுன்னு தன்னுடைய பெரிய விரல் இருக்க கை விரல முகத்துல வச்சுட்டு அவன் கொடுப்பனா கொடுக்க மாட்டானா யோஜனை பண்ணி எல்லாம் உள்ள போய் நாயை அவுத்து விடுவானா அப்படின்லாம் இருக்கு இல்லையா. அப்படி அவன் கதாபனா திட்டினாலும் அனுப்பான், திட்டி அனுப்பிச்சாலும் அனுப்பான், ஒண்ணுமே கொடுக்காட்டாலும் பரவாயில்ல திட்டி வேற அனுப்பான். இப்படி அதனால அங்க போய் நம்ம சோர்வடைந்து திரும்பக்கூடிய நான் எப்படி இருக்கேன்னா கல்லெறி பெற்ற தெருநாய் போல், தெருல இருக்கிற நாயை உன்னலாலும் சும்மானோ யாராவது 2 கல் எடுத்து தூக்கி விடுவோம், அது பாட்டு படுத்துட்டு இருக்கோம், அதை டிஸ்டர்ப் பண்ணுவான். அது மாதிரி கல்லெறிப்பட்ட நாய் போல அவஸ்தப்பட்டு கால் கடுக்க பல படிகள் ஏறி இவன் தருவனா அவன் தருவனான்னு போய் படிகள்லாம் ஏறி எல்லையே இல்லாத அதுக்கு ஒரு நிச்சயமா எல்லையே இல்லாத ஒரு இடர்பட்ட வாழ்க்கையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே. எம்மானே பரமேஸ்வரா, நீ என்னை ஏற்பதும் என்னாலோ, என்னைக்கு நீ என்னை காப்பாத்த போற அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். நம்ம இந்த பாடலை இப்ப பார்க்கலாம். குழலும் தும்புரு நாரதர் பாடலும் குனித்து சுழலும் கொம்பனார் ஆடலும் மூவர் வாய் துதியும் விழவின் செல்வமும்
சுருதியும் திசையெல்லாம் விழுங்கும் உழவும் கண் துயிலாத முன்னவர் கோயில். முன்னவர் கோயில், கண் துயிலாத முன்னவர் கோயில். என்னத்தது? குழலும் வேய்குழலில் ஒலியும் புல்லாங்குழலுடைய ஒலியும் தும்புரு நாரதர் பாடலும், தும்புரு நாரதர் போன்றவர்கள் இந்த இவாளுடைய இசை பாட்டலுடைய ஒலியும் கொம்பனார் குனித்து ஆடும் சுழலும் ஆடலும். கொம்பு அனார்னா கொம்பு போல, அதாவது சிறிய மெல்லிய கொம்பு எப்படி இருக்கும் அது மாதிரி மெல் இடையால் சொல்லலாம் இல்லையா. கொம்பு அனார் கொம்பை போல ஒரு குச்சியை போல ரொம்ப மெல்லியவர்களாக இருக்காளாம். அவெல்லாம் சுழன்று சுழன்று ஆடுகிறாளாம். அது ஒரு கொம்பை சுத்தி சுத்தி ஆடுற மாதிரி அப்படி வளைந்து சுழன்று ஆடுகின்ற அந்த ஆடலுடைய ஒலியும் மூவர் வாய் துதியும் ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர் இவருடைய இப்பேற்பட்டவருடைய அவர்கள் எழுதிய அவர்கள் வாயிலிருந்து உதித்த தேவார பாடல்கள் ஒலியும் அப்புறம் தமிழ் மறை அப்படின்னு சொல்ல அந்த தமிழ் மறையினுடைய ஒலியும் விழவின் செல்வமும், விழவின் செல்வம்னு சிறந்த திருவிழா கோலத்தினுடைய ஒலியும் அப்புறம் ஸ்ருதியும் எங்க பார்த்தாலும் முதல்ல தமிழ் மறையை சொன்னார், அடுத்தது வேதம். எங்க பார்த்தாலும் ஸ்ருதியும் நான் மறைகளுடைய ஒலியும் திசையெல்லாம் விழுங்கும் விழும் எல்லா திசைகளையும் அப்படியே தன்னுடைய ஒலியால கீழ்படுத்தி கொண்டு அடிமைப்படுத்தி கொண்டு எல்லா இடத்துலயும் ஒரு ப்ராமினண்டா இருக்கக்கூடிய அந்த அந்த முழவு அதிர. முழவதிர நம்ம திரவியாரத்தை பத்தி அப்பர் சுவாமி பாடுற பாடல் கூட நம்ம ஒரு சமயம் பார்த்திருக்கோம். முழவு அதிர, அதாவது அங்க மங்கையர்கள்லாம் ஆடி பாடிட்டு திருக்கோயில் வளம் வர பிரதோஷ நேரத்துல அப்ப தேவார பாடல்கள்லாம் ஒலிக்கிறது. அங்கேயும் வேதியர்கள்லாம் திருமறை ஓதி கொண்டிருக்கிறார்கள். அப்போ முன்னாடி போகும்போது ஒரு மாதிரி எக்காலம் அப்படின்ற ஒண்ணு வாசிக்கிறார்கள். அப்புறம் நாதஸ்வர வித்வான்களும் தவில் வித்வான்களும் அவெல்லாம் வேற வாசிச்சுட்டே வர சுவாமி பிரதோஷத்து காலத்துல சுவாமி சுத்தி புறப்பாடு ஆட இருக்கிறது திருவையாறுல. அப்போ முதல்ல ஆரம்பத்துல யாரு போறாங்கன்னா இந்த பெரிய பெரிய முரசுகளில் அதை வாசித்துக்கொண்டு முரசுகளை டாம் டாம் டாம்னு சுவாமி புறப்பாடு ஆயின்னு இருக்குன்னு எல்லாருக்கும் உணர்த்துறதுக்காக, உள்ள இருக்கிறவாளுக்கும் சரி வெளியில இருக்கிறவாளுக்கும் சரி உள்ள என்ன நடக்கிறதுன்னு தெரியறதுக்காக அந்த முழவு அதிர்ந்ததுன்னு சொன்னா சுவாமி புறப்பாடு ஆயின்னு இருக்குன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள அது அதிர இந்த முழவு அதிர சிலமந்தி மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரம். இந்த முழவு அதிரும் போது இடி இடிக்கிறதோன்னு பயந்து போய் அங்கங்க கீழே ஏதோ பொறுக்கி தின்னு இருக்கக்கூடிய அந்த குரங்குகள் எல்லாம் இருக்கே குடுகுடு மரத்து மேல ஏறி இந்த உச்சியில போய் நின்று ஆகாசத்தை பாக்குறதுதான். ஒருவேளை மேகம் இருக்கோ இடிக்கிறது போல இருக்கு, இடி இடிச்சா மழை பெய்யுமோ தான் போய் பத்திரமா சேஃபா இருக்கணும் அப்படின்னு ஓடுறதுன்னு சொல்ல. அது மாதிரி இங்க முழவு அதிரன்னு இந்த முழவனுடைய ஒலின்னு ட்ரம்ஸ் அந்த டமாரத்தினுடைய அதனுடைய ஓசை ஒலி அது எப்படி இருக்குதெல்லாம்னா கண் துயிலாது அப்படின்னா கண் மூடாதுன்னு எப்போ அதுக்கு ஓய்வே கிடையாது, எப்போதும் நீங்காது நிறைந்து எங்க பார்த்தாலும் அப்படி இருக்கக்கூடிய எங்க பார்த்தாலும் இந்த வேத ஒலிகளும் நடனங்களும் பாடல்களும் ஆடல்களும் வேத ஒலிகளுமாக நிறைந்திருக்கக்கூடியதாக அப்படி திருவிழா கோலத்தோட அந்த கோவில் இருந்தது அப்படிங்கிற இந்த பாடல் நம்ம பார்க்கிறோம். இதுக்கு அடுத்த பாடல், இந்த அடுத்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டாக்க கிட்டத்தட்ட இதனுடைய ஒரு விரிவான ஒரு இதுதான் அடுத்த பாடல். அடுத்த பாடல் மடங்கள் இன்றி விண் பிளந்து மேல் வளர்ந்து வெள்ளேற்று விடங்கர் வெள்ளி மன்று இமைத்தெழும் வெண் சுடர் நிட்டம் முடங்கல் வெண்பரை கண்ணியான் கைலை மூவுலகும் ஒடுங்குகின்ற நாள் ஓங்கிய ஓக்கமே ஒக்கும் அப்படின்னு இந்த பாடல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க சுந்தரேச பெருமானானவர் திருவிடை மேல ஏறி வரார். திருவிடைங்கிறது ரிஷப வாகனம், விளைவிடையே இருக்கக்கூடிய ரிஷப வாகனத்துல இருந்து அதுல நடனம் செய்யும். அது மேல நின்று கொண்டு நடனம் செய்கிறார். அதான் சொன்ன பிரதோஷ காலத்துல பெருமான் 2 கொம்புக்கு நடுவுல நந்தியம்பதியுடைய தலையில என்ன ஆடுறான்னு சொல்லி அது வெள்ளியம்பலத்துல சிறப்புற்று விளங்கி. வெள்ளியம்பலம் அப்படிங்கிறது மதுரைக்கு பேர் வெள்ளியம்பலம். அது ரஜதா சபை அப்படின்றது வெள்ளி அம்பலம்
அந்த வெள்ளி அம்பலத்துல ரொம்ப சிறப்பாக விளங்கி திருவிடை மேல அந்த பெருமானானவர் ஆடறார். அதுல ஏற்படக்கூடிய அந்த ஒளி இருக்கு இல்லையா, அவர் வந்து அந்த இதுல வெளிச்சத்துல அவர் ஆடே நெருப்பு மாதிரி இருக்கார் இல்லையா, வேல இருக்கார். அவர் இருக்கிற இடம் சுத்தி எங்க பார்த்தாலும் ஒரே நல்ல பிரகாசமா இருக்கு, வெளிச்சமா இருக்கு. அந்த வெளிச்சம் என்ன பண்ணுதுன்னா ஆகாசத்தை பிளந்து கொண்டு மேல போறதான் அது. மேகங்களை எல்லாம் தாண்டி ஆகாசத்தை பிளந்து கொண்டு தேவர்கள் உலகம் வரைக்கும் போறதான் அது அந்த ஒளியானது. இவர் ஆடக்கூடிய அந்த வெள்ளி சபையில இருக்கக்கூடிய வெளிச்சமானது அப்படி மேல போறது அப்படின்னா அது எப்படி இருந்ததுன்னா, இந்த பிறை சூடிக்கொண்டிருக்கக்கூடிய வளைந்த இளம் பிறையை சூடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சிவபெருமானுடைய திருக்கைலாயம் இருக்கு இல்லையா, அந்த திருக்கைலாயம் வந்து அது அந்த எல்லாமே உலகத்திற்குரிய அந்த பழையத்தினால எல்லாம் அழிந்து போன போது எல்லாம் ஒடுங்கி எல்லாம் அந்த பரமேஸ்வரனுக்குள்ள ஒடுங்கி இருக்கும் போது அங்க ஒன்னே ஒண்ணு மாத்திரம் ஜோதிஸ்வரமா அந்த பரமேஸ்வரன் மாத்திரம் வானடா நின்று இருக்காராம். அது எப்படி அவர் வானளாக அங்க திருக்கைலாயத்துல வந்து பிரளயத்து காலத்துல ஊழி காலத்துல போய் நிற்பாரோ அது மாதிரி இங்க வெள்ளியம்பலத்துல அவர் ஆடும் போதும் அதனால் ஏற்படக்கூடிய அந்த அந்த ஒரு காட்சியானது வானை பிளந்து கொண்டு வானுலகம் வரை சென்றது அப்படிங்கிறதாக இந்த பாடல்ல இவர் சொல்றார். இதனுடைய பத்தி பதார்த்தத்தை நம்ம பார்க்க போறோம். இப்ப முதல்ல அது கருத்து என்ன சொல்றார், வெள்ளி வெண்மையான அந்த ரிஷப வாகனத்தை மேல சுந்தரேச பெருமாள் திருநடனம் செய்யறக்க எங்க மதுரை எம்பதியில திருநடனம் செய்கிறாரே, அப்படி சிறப்புற்று விளங்கக்கூடிய அந்த காட்சியானது அதனால் ஏற்படக்கூடிய ஒளியானது ஆகாயத்தை எல்லாம் பிளந்து கொண்டு மேலே ஓங்கி எழுந்து ஒரு வெண்மை நிறமான ஒளிக்கற்றை போல தெரியுது. இது எதுக்கு சமமானதுன்னா வளைந்த பிறையை சுடி இளம்பெறையை சுடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவபெருமானானவர் ஊழி காலத்திலே திருக்கைலாயத்திலே இந்த மூவுலகங்களும் ஒடுங்கி அவருக்குள் அடங்கும் போது அவர் மட்டும் தனித்து நிற்கும் போது எப்படி அந்த ஒளி வெள்ளமானது ஆகாசத்துக்கும் பூமிக்கும் சொல்ற மாதிரி அப்படி உயர்ந்து நின்றதோ அது மாதிரி இருந்தது அப்படிங்கிறது இந்த பாடல். இந்த பாடலுடைய பத அர்த்தங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். பத உரை அப்படின்னு பிரதி பதார்த்தம் சொல்றத இவ பத உரை அப்படின்னு சொல்ற பதம் ஒன்னொன்னுக்கும் வந்து உரை சொல்கிறார்கள். என்ன வெள் ஏற்று விளங்கர் கடைசி முதல் லைன்ல கடைசி வார்த்தைகள்ல வெள்ளேற்று அடுத்த பாதியில முதல் வார்த்தை விடங்கர். வெள்ளேற்று விடங்கர் வீதி விடங்கர் அப்படின்னு பெருமானுக்கு அஷ்ட விடங்கர் 8 கோயில்கள் ரொம்ப பிரசித்தமானது, அதுக்கு அஷ்ட விடங்கம்னு பேரு. இதுல வெள்ளேற்று விடங்கர் அப்படின்னா வெண்மையான அந்த எருது வாகனமாக உடையவர் அந்த அழகனான அந்த இறைவன் எம்பெருமானான சிவபெருமானானவன் நடனம் செய்கின்ற அவர் நடனம் செய்யக்கூடிய இடமானது எப்படி இருக்குன்னா வெள்ளி அம்பலம் இந்த மதுரையம்பதியிலே அங்க ஆடக்கூடியது அந்த இடத்துல இமைத்து விளங்கி அந்த இடத்துல விளங்கி மடங்கள் இன்றி மடங்குதல் இல்லாமல தடங்கள் இல்லாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய ஊரு அவருடைய கோவில் அவர் ஆடுவார் அவர் இஷ்டம் இல்லையா. நம்ம வீட்டுல நம்ம என்ன வேணாலும் பண்றோம் இல்லையா, அது மாதிரி அவர் அவருடைய வீட்டுல வந்து அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார். எப்படி ஆடிக்கொண்டிருக்கிறார்னு வெண்மையான தன்னுடைய வாகனமான ரிஷப வாகனத்தை மேல உட்கார்ந்து நின்று ஆடிக்கொண்டிருக்கிறார். அதுக்கு தடங்களே இல்லாதிருக்கு. அப்புறம் தடங்கள் இல்லாத இருக்கக்கூடிய இந்த காட்சியானது விண்புற பிளந்து இந்த வானத்தையும் கிழித்து கொண்டு மேல் வளர்ந்து இந்த மேல மேல வளர்ந்து 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 மேல வானுலகம் வரைக்கும் போய் வெண்சுடர் நீட்டம் வெள்ளிய அந்த ஒளியின் காட்சி அது வந்து வெள்ளவெளியேன்னு இருக்கு. அவர் அப்படி எழக்கூடிய அந்த காட்சியானது வெள்ளவெளியேன்னு பிரகாசமா நீண்ட ஒளி கற்றையானது பூமியிலிருந்து வான் நோக்கி சென்றது போல இருந்தது. அது முடங்கல் அப்படின்னா முடங்குதல்னா வளைத்தல்னு அர்த்தம். முடக்குதல்னா தடுத்து நிறுத்தி வைக்கிறதுன்ற கூட ஒரு அர்த்தம் தமிழ்ல உண்டு. இங்க முடங்கல்னா வளைவை உடைய வெண்பெறை கண்ணியான் கையிலை. அந்த கையிலை மலையிலே விளங்கக்கூடிய அந்த எம்பெருமானவன் வளைந்த ஒரு கீற்று போல் இருக்கக்கூடிய இளம்பெறையை தலையை சூடி கொண்டிருக்கிறானோ இல்லையோ, அப்பேற்பட்ட அந்த சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய கையிலை மலையானது மூவுலகும் ஒடுங்குகின்ற நாள். இந்த 3 உலகங்களும் பிரளய காலத்திலே அழிகின்ற அந்த நாளிலே ஓங்கிய உக்கமே உக்கும்
அதாவது அது அது எப்படி வளர்ந்து ஓங்கி வளர்ந்ததோ அந்த ஒலியை போல இந்த மதுரையம்பதியில் ஆடக்கூடிய காட்சியம் அப்படி ஓங்கி வளர்ந்து நின்றது. அப்படி இந்த பாடல் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த பாடல்ல 184 சுரந்து தேன் துளி தளர்களும் சுரிந்து வண்டு அறற்ற நிறந்து சுந்தரக்கு ஒரு சிறை நின்று பூங்கடம்பு பறந்து கட்புனல் உக பல மலர்கள் தூய்கழிச்சு இறந்து நின்று அர்ச்சனை செய்யும் இந்திரனை நிற்கும். அப்படி இது உடனே இதுக்கு ஒரு உபமானம் சொல்ற. ஒன்னொன்னுக்கு ஒரு உபமானம். இது மாதிரி இருந்தது, இது மாதிரி இருந்தது, இது மாதிரி இருந்ததுன்னு ஒரு உபமானத்தை அவர் சொல்லிட்டு வந்துட்டே இருக்க. இந்த பாடல்ல என்ன கருத்து சொல்றார் அப்படின்னாக்க, சுரந்து தோன்று ஒளி தளர்களும் சொரிந்து வண்டு அறற்ற நிறந்து சுந்தரருக்கு ஒரு சிறை நின்ற பூங்கடம்பு பறந்து கட்புனல் உக பல மலர் கடு பழிச்சி இறந்து நின்று அர்ச்சனை செய்யும் இந்திரை நிகரும். அதாவது தேனை ஊற்று போல சுரக்கக்கூடிய பூக்கள் இருக்கு இல்லையா, அந்த பூக்களை எல்லாம் மேலேந்து சொரியதுன்னா அப்படியே பூக்களை உதிர்க்கிறதுன்னு அர்த்தம். அது என்ன பூனா கடம்பவனம். அது மதுரை கடம்பவனம் இல்லையா, கதம்ப மலர்லாம் இருக்குல்ல, கதம்பவன நிலையே அப்படின்னு அம்பாளை சொல்றதுனால இந்த கதம்ப மலர் இருக்கு, அந்த மலருக்குள்ள இருக்கக்கூடிய தேனோடு கூடிய அந்த பூக்கள்லாம் இருக்கு இல்லையா, அப்படின்னு உதிர்றதுதான். ராத்திரி ஆனா அப்படி உதிர்ந்து அப்படி கீழே சொரியறது. அப்ப அங்க சுத்தி நின்று வண்டுகள்லாம் பாடுறது, இசை பாடுறது. அது ரீங்காரம் விடுறது பாடுற மாதிரி இருக்கு. மெயின்னு ஒரு சத்தம் இருக்கும் இல்லையா வண்டு சுத்தும் போது, அப்படி இசை பாடுறது. அப்போ அந்த கடப்ப மலர்கள்லாம் அங்கிருந்து அந்த பூக்களை எல்லாம் சொரியறது, கீழே விழும்படியாக உதிர்க்கிறது. அந்த காட்சி எப்படி இருக்குன்னா, தழைத்து ரொம்ப செழிப்பாக வளர்ந்து அந்த கடம்ப மரத்தினுடைய பூக்கள் எல்லாம், தேனையுடைய பூக்கள் எல்லாம் வண்டு ரீங்காரத்தோட கீழே சொரிந்து அது அவருக்கு பரமேஸ்வரனுக்கு மேல அது பூவால அர்ச்சிக்கிற மாதிரி இருந்துதான். இந்த காட்சி எப்படி இருந்ததுன்னா, கண்கள்ல நீர் துளிக்க பரமேஸ்வரன் முன்னாடி நின்று கொண்டு அந்த இந்திரனானவன் ஆனந்த கண்ணீர் வடித்து அங்கிருந்து தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்த கற்பக விருட்சத்துடைய மலர்களை எல்லாம் கொண்டு வந்து, பாரிஜாத மலர்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த சிவபெருமானை வழிபட்டு தங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி, அசுரர்களை அழித்து தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி வேண்டி வரம் வேண்டி இருக்கின்ற இந்திரனை போலதான். இந்த கடம்ப அந்த மரங்கள் இந்திரனை போலதான். அவன் கையில கற்பக விருட்சத்திலிருந்தும் பாரிஜாத மலர்களையும் கொண்டு வந்து அர்ச்சிச்சது எப்படி இருந்தது அப்படின்னாக்க, இந்த கதம்ப வனத்தினுடைய மலர்கள்லாம் சுரிந்த மாதிரி இருந்துதான். இது இப்படி ஒரு காட்சியை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. இது பார்க்கும்போது ரெண்டு தெரியுது நமக்கு. கதம்ப வனத்திலிருந்து பூக்கள் சொரிந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்றது ஒரு காட்சி ஒரு பக்கத்துல, மேடையில இன்னொரு பக்கத்துல நமக்கு என்ன காட்சி தோன்றது அப்படின்னா, இந்திரன் வானுலகத்திலேருந்து வந்து சிவபெருமான் முன்னாடி மண்டிட்டு குனிந்து கண்ணீர் மல்கி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஊதுவாத்தமே நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு ஒரு பாடல் தேவாரத்துல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது, 4 வேதத்திலும் உட்பொருளாக இருக்கக்கூடியது. ஓதுவாத்தமை நன்னெறி குவிப்பது, அவனை தோத்திரம் செய்து பாடி பணிந்து வணங்குவார்களை எல்லாம் நல்ல வழியில செலுத்துவது. வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது, 4 வேதங்களையும் உட்பொருளாக விளங்கக்கூடியது எது அப்படின்னா நாதன் நாமம் நமச்சிவாயவே. அந்த நாதனாக உலக நாதனாக இருக்கக்கூடிய, உலகநாதன் சிவனுக்கு தான் பேர் இல்ல, லோகநாதன். லோகநாதம் மகத்பூதம், அது விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே வருதுன்னு நினைக்கிறேன். இருக்கு 2 பேருக்கும். அதான் எல்லாம் ஒண்ணுதான். எப்படி பார்த்தாலும் ஒண்ணுதான். ஒருத்தரே ஒரு இடத்துல ஒரு விதமான ட்ரெஸ்ல இருந்தாருன்னா நம்ம அவரையே தான் சொல்றோம். அவரை வேற என்ன சொல்றோம். ஒரு வேலை செய்யும் போது அதுக்கு உண்டான ஒரு அட்டையர்ல அவர் இருக்காருன்ற மாதிரி பரமேஸ்வரன் ஒரு ரூபத்துல இருக்காருன்னு நாம சொல்றோம். வயிற்று வாழ விஷ்ணுவே அப்படி இருக்காரு சொல்ல. பாவம் இந்த பெருமாவுக்கு தான் இந்த மாதிரி எந்த பேரும் கிடையாது. அது பாட்டு உட்காந்து படைச்சுட்டே இருக்க வேண்டியது. அது பேலன்ஸ் பண்றதுக்கு யம தர்மராஜா அப்பப்பா
மற்ற எல்லாம் காலாவதியான குரம்பை எடுத்து குடிப்புக்கு ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை எடுத்து மருகும். அது ஒரு லீஸ் டேட் முடிஞ்ச உடனே அந்த உயிர் எடுத்துன்னு போயிடலாம் அந்த உடல்ல இருந்து இல்லையா, யம தர்மராஜா. அது மாதிரி பிரம்மா படைச்சுட்டே இருக்காரு, யமன் அழிச்சுட்டே இருக்கான். ஏன்னா இங்க தெய்வமாக வந்தது வந்து சிவபெருமானும் விஷ்ணுவும் மாத்திரம் தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட அந்த ஊர்ல தேன் ஊற்றெடுத்து சொர்க்கக்கூடிய பூக்கள் சொரிவது அதை நம்ம பார்த்தோம். அதுல வந்து வண்டுகள் எல்லாம் இசை பாடுறது, தழைத்து நின்ற சுந்தரேஸ்வரருக்கு அப்படி கதம்ப மனத்தினுடைய அந்த பூக்கள் எல்லாம் சொரிந்து அங்க இந்திரனானவன் என்ன பண்ணுகிறான்னா அந்த பூக்கள் சுரிந்த மாதிரி இவனு கற்பக விருட்சம் பரிஜாத்தத்துல பூக்களை கொண்டு அவருக்கு அர்ச்சனை பண்றான். அங்கேயும் அர்ச்சனை இங்கேயும் அர்ச்சனை, ரெண்டு விதமா அர்ச்சனையை ஒரே சமயத்துல பாக்குற மாதிரி ஒரு காட்சியை நம்ம முன்னாடி கொண்டு நிறுத்துறார். ஆனந்த கண்ணீர் பிறகு பல மலர்களை எல்லாம் தூவி வழிபட்டு தனக்கு வேண்டிய வரத்தை தருவாரா அப்படின்னு எதிர்பார்த்து வேண்டி இருக்கக்கூடிய இந்திரனை போல இந்த காட்சி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பொது கருத்தா பாக்குறோம். இதனுடைய பதமான அர்த்தத்தை வந்து நம்ம அடுத்த செஷன்ல கொஞ்சம் ரொம்ப டீப்பா பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருபியோ நம. ராம் ராம்.